வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சாம்பியன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. நவம்பர் தொடங்கினாலும் தொடங்கிச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இந்த கிறிஸ்மஸ் தீம்டு மூவிஸ் அப்படின்ற மாதிரி நசன்னு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி வருஷம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான படங்கள்ல பூராவுமே வந்து மொக்க படங்களா தான் இருக்கும். ஏதாவது 1-2 தான் வந்து உருப்படியான படங்களா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உருப்படியான படம் இது அப்படின்னே சொல்லலாம். இது ஆக்சுவலா ஒரு ரொமான்ஸ் டிராமா, அதுவும் பிரான்ஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் உமனா இருப்பாங்க. தன்னோட கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி யூஎஸ்ல இருந்து பிரான்ஸுக்கு ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒயின் பிராண்டை வந்து அக்வயர் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு டாஸ்க் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் அப்படின்றதுமே இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெக்டிக்கா ஒர்க் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹெக்டிக் ஒர்க்குக்கு நடுவில் ஒரு நாள் தனக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தனியா பிரான்ஸை சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல வந்து ஹீரோவை சந்திக்கிறாங்க அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் மலருது. அது அடுத்த கட்டத்துக்கு போய் இன்ஃபேக்ட் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரியே மாறுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த நாள் தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் வந்து இவங்க பிச்சின் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட முதலாளி பையன் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது அண்ட் பர்சனல் லைஃப்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. அதாவது ஒரு வழக்கமான ரொமான்ஸ் டிராமா டெம்ப்ளேட் இருக்குங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃப்ளோல போகக்கூடிய ஒரு கதை தான். இவங்க 2 பேரும் எதிர்பாராம சந்திப்பாங்க, இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மலரும், அதுல ஒரு பிரச்சனை வரும், டுவர்ட்ஸ் தென் சேருவாங்களா மாட்டாங்களா, அதே டெம்ப்ளேட் தான். பட் என்னன்னா இந்த ரொமான்ஸ் நடக்கக்கூடிய அந்த லொகேஷன்ஸ், அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து டெரிஃபிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஐஃபில் டவரை காட்டியிருப்பாங்க. அதுல தொடங்கி அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அந்த வைன் ரிலேட்டடான காட்சிகள், எஸ்பெஷலி அந்த திராட்சை தோட்டத்தை காட்டுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம ஹீரோயின் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியும் நீட்டா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள மலரக்கூடிய அந்த ரொமான்ஸ் அதையுமே ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு மாதிரி யாருக்கு இந்த டீல் கிடைக்க போகுது அப்படின்றதுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ரொம்ப லைட் ஹார்ட்டடா நகரக்கூடிய ஒரு கதை, பெருசா போர் அடிக்கல அண்ட் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்றது உண்மைதான். பட் இருந்தாலும் ஒரு சிம்பிளான ரொமான்ஸ் டிராமா நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில லிப் லாக் சீன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.